Good evening. Today we see about the reaction involving both alkyl as well as hydroxyl group in alcohols. First reaction is dehydration. The elimination of water is known as dehydration. Okay. Dehydration in the presence of concentrated sulfuric acid. First வந்து ஆல்கஹாலை வந்து நம்ம டீஹைட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அல்கின் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, எப்படி அப்படின்னா ஒரு கார்பன்லேருந்து ஹைட்ரஜன், இன்னொரு கார்பன்லேருந்து OH குரூப், இது மட்டும் எலிமினேட் ஆகிட்டு நம்மளுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னா நடுவில் டபுள் பாண்டாக கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் நம்ம டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடக்கும்போது இப்போ பியூட்டேன் 1 இதில் வந்து 2 விதமான ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகலாம். எப்படி அப்படின்னா இந்த ஹைட்ரஜனில் இந்த CH2லேருந்து ஒரு ஹைட்ரஜனும் இதில் உள்ள OHும் கம்பைன் ஆகி H2Oவாக மாறினா இங்கே வந்து என்ன பண்ணுவோம், டபுள் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ பியூட் 1 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். சப்போஸ் அப்படி இல்லாமல் இப்போ பியூட்டேன் 1 உள்ள இங்கிட்டு இந்த சைடு உள்ள ஹைட்ரஜன் OH குரூப் எலிமினேட் ஆகிட்டு இங்கே உள்ள பாண்ட் வந்து ஷிஃப்டிங் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்டரில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா CH டபுள் பாண்ட் CH அப்படிங்கிற மேஜர் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இது எப்படி இதை டிஸ்டிங்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மெக்கானிசம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கஹால், இந்த புரோட்டான், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிடோட ப்ரெசன்ஸில் தான் நடக்குது. அப்போ அதை வந்து என்ன டொனேட் பண்ணோம் அப்படின்னா H+ அயானை டொனேட் பண்ணும். அப்போ இந்த H+ அயான் கம்பைன் வித் OH டு ஃபார்ம் புரோட்டோனேட்டட் ஆல்கஹால். எதுக்காண்டி அதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னா H+ போய் ஆட் ஆகிருக்கிறனால அது வந்து புரோட்டோனேட்டட் ஆல்கஹால். செகண்ட் ஸ்டெப், இந்த புரோட்டோனேட்டட் ஆல்கஹால்லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். அப்போ நம்மளுக்கு கார்போகேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகும். CH3 CH2+ ஃபார்ம் ஆகும். தென் த கார்போகேட்டையான் ரிலீஸ் த புரோட்டான். கார்போகேட்டையான் என்ன பண்ணும், இங்கேருந்து இந்த கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன், அந்த கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அல்கீனாக கன்வெர்ட் ஆகும். கார்போகேட்டையான் எலிமினேட் த H+ அயான் டு ஃபார்ம் அல்கின். அப்போ இந்த கார்போகேட்டையானில் இருந்து என்ன ஆகுது, இந்த சைடு உள்ள ஹைட்ரஜன் கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் மட்டும் H+ எலிமினேட் ஆகும். தென் அங்கே உள்ள கார்பன் உள்ள மைனஸ் அண்ட் இந்த CH2 உள்ள ப்ளஸ் ரெண்டும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு இங்கே பாண்டாக ஃபார்ம் ஆயிடும். ஓகே, அப்போ இந்த கார்போகேட்டையான் ரிலீஸ் எ புரோட்டான் டு ஃபார்ம் மோர் ஸ்டேபிள் அல்கீன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த கார்போகேட்டையான் பக்கத்தில் உள்ள கார்பன்லேருந்து H+ தான் எலிமினேட் ஆகுது. அப்போ அந்த பாண்டில் வந்து பாண்ட் அப்படின்னாலே ஒரு பாண்டில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் சார்ஜ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ அங்கே உள்ள மைனஸ் சார்ஜும் இந்த CH2 உள்ள ப்ளஸ்ஸும் கம்பைன் ஆகி நம்மளுக்கு ஒரு பாண்ட் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிடுது. இதில் எதுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னா ட்ரெஷரி ஆல்கஹாலுக்கு தான் மோர் ஆக்டிவ் when compared to secondary and primary alcohol. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஈத்தர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இங்கே அதே மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா எத்தனால் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹார்ன் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணும்போது 2 மாலிகுல் ஆஃப் எத்தனால் கம்பைன் ஆகி அதுலேருந்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகும். அப்போ நடுவில் நம்மளுக்கு வந்து ஈத்தர் லிங்கேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டெப் எப்படி நடக்குது அப்படிங்கிறத இங்கே மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து அதே மாதிரி தான் புரோட்டான் வந்து எதுலேருந்து கிடைக்கும், சல்ஃபியூரிக் ஆசிட்லேருந்து. அப்புறம் நம்ம புரோட்டோனேட்டட் ஆல்கஹால்ஸாக மாறும். தென் இந்த புரோட்டோனேட்டட் ஆல்கஹால்ஸ்லேருந்து கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிற வர அதே ஸ்டெப்பு தான். அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கார்போகேட்டையான் கூட இன்னொரு ஆல்கஹால் மாலிகுலை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ 2 மாலிகுல் ஆஃப் ஆல்கஹால் ஆட் பண்ணும்போது தான் ஈத்தர் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீஹைட்ரேஷனுக்கு வந்து இந்த 2 ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணோம். அடுத்து வந்து இந்த கார்போகேட்டையானுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு மாலிகுல் ஆஃப் ஆல்கஹாலை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது இங்கே வந்து ஆக்சோனியம் அயான் வந்து ஃபார்ம் ஆகும். O+ அயான் வந்து ஜஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிடணும். ஆக்சோனியம் அயான் என்ன பண்ணுது அப்படின்னா லாஸ் ஆஃப் புரோட்டானை லாஸ் பண்ணுது. அப்போ OHலேருந்து H+ மட்டும் தான் எலிமினேட் ஆகும். அங்கே உள்ள மைனஸ் அண்ட் ப்ளஸ் சார்ஜும் நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்போ நம்ம இங்கே வந்து ஈத்தர் லிங்கேஜ் வந்து நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. ஓகேவா, தென் டீஹைட்ரேஷன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அலுமினா அப்படின்னா Al2O3யோட ப்ரெசன்ஸில் நம்ம டீஹைட்ரேஷன் பண்ணும்போது அதே ப்ராசஸ் தான் நடக்குது. ஓகே, 2 மாலிகுல் ஆஃப் எத்தனால் எடுக்கும்போது நம்மளுக்கு ஈத்தர் வந்து ஃபார்ம் ஆகும். தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் ஆக்சிடேஷன் இஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, அப்போ ப்ரைமரி ஆல்கஹால் நம்ம எப்போவுமே ஆக்சிடேஷன் பண்ணும்போது என்னவா தான் மாறும்னு சொல்லியிருந்தோம், ஆல்டிஹைடாக தான் மாறும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி தான் இங்கேயும் 2 ஹைட்ரஜன் மாலிகுல் ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு என்னவா மாறுது,
ஆல்டிஹைடாக கன்வெர்ட் ஆகுது. அப்போது RCO COH இந்த மாலிகுல் RCH2OH இந்த மாலிகுல் எப்படி மாறும் அப்படின்னா RCHO அப்படின்னு மாறும். இதை திரும்பியும் நம்ம ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணும்போது இது வந்து ஆசிடாக கன்வெர்ட் ஆயிடும். அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹால் எடுத்தோம் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால் என்னவா மாறும், ஹீட்டோனாக மாறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் 2 ஹைட்ரஜன் வந்து ரிமூவ் ஆகிட்டு ஆக்சிடைசேஷன் நடக்குது. ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆக்சிடேஷன். ஓகே, அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும்தான் ஆக்சிடேஷன் இல்லை, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆல்சோ ஆக்சிடேஷன். இங்கே நம்மளுக்கு ஹீட்டோன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு RCOR'. இந்த ஹீட்டோன் திரும்பியும் ஆக்சிடைஸ் ஆகும்போது நம்மளுக்கு என்னவா மாறும் அப்படின்னா கார்பாக்சிலிக் ஆசிடாக மாறுது. ஏன்னா இங்கே 2 R குரூப் இருக்கிறனால 2 பிரேக் ஆகி நம்மளுக்கு 2 மாலிகுல் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, தென் tertiary alcohol is also converted into ketone. இது நம்ம ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் தான் கிடைக்கும். ஏன்னா இது வந்து விகரஸ் கண்டிஷனில் தான் இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். இதை ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ணுறது ப்ரைமரி செகண்டரி ஆல்கஹாலை மாதிரி ஈஸியாக அது நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆக்சிடேஷன் பண்ண முடியாது. அதனால இந்த வந்து விகரஸ் கண்டிஷனில் நடக்கிறனால நம்ம ஃபர்தராக ஆக்சிடேஷன் பண்ண அதில் உள்ள CO2 மாலிகுல் வாட்டர் மாலிகுல் எல்லாமே எலிமினேட் ஆகும். தென் டீஹைட்ரஜனேஷன் அப்படின்னா நம்ம இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அல்லது அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறோமா, அதே மாதிரி டீஹைட்ரஜனேஷன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் தான். அப்போ இங்கேயும் அதே மாதிரி எத்தனால நம்ம டீஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது அது என்னவா மாறுது, ஆல்டிஹைடாக தான் மாறும். ஓகே, அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹாலையும் நம்ம டீஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது அது வந்து ஹீட்டோன் குரூப்பாக தான் மாறும். ஆனால் டெர்ஷரி ஆல்கஹாலை மட்டும் டீஹைட்ரேஷன் பண்ணும்போது அங்கே வந்து வாட்டர் மாலிகுல் தான் எலிமினேட் ஆகுமே தவிர H2 வந்து எலிமினேட் ஆகாது. அப்போ இந்த CH3யில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் இங்கே உள்ள OH ரெண்டும் ரிமூவ் ஆகிட்டு இங்கே டபுள் பாண்ட் அல்கீன் தான் நம்மளுக்கு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் ரியாக்ஷன் வித் ஹாலஜனோட நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது இந்த அல்கைல் குரூப்பில் உள்ள ஹைட்ரஜன் மாலிகுல் இஸ் ரீப்ளேஸ்ட் பை குளோரின். நம்ம ஆக்சிடேஷன் குளோரின் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் குளோரின் நம்ம வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ நம்மளுக்கு ஆல்டிஹைடாக மாறும். தென் ஃபாலோட் பை நம்ம திரும்பியும் குளோரினேஷன் பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜன் மாலிகுல் CH3யில் உள்ள 3 ஹைட்ரஜன் மாலிகுல் இஸ் ரீப்ளேஸ்ட் பை CCl3. ஓகே, அதே மாதிரி செகண்டரி ஆல்கஹாலை நம்ம ஆக்சிடேஷன் பண்ணுறோம், அது ஹீட்டோ குரூப்பாக மாறுது. தென் ஃபாலோட் பை ப்ரோமினேஷன், த ஒன் ஆஃப் த மெத்தில் குரூப் the hydrogen is replaced by bromine. Thank you.